தமிழகத்துல மீண்டும் அதிமுக ஆட்சி மலர்வதற்கான வாய்ப்பு இருக்கலாம். நிச்சயமா மலரும், அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. அம்மாவோட ஆட்சி வரும். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று தொகுதி வரையறை இங்க நம்ம அரசாங்கம் எப்படி நடக்குது, இது ஊரறிஞ்ச விஷயம், எல்லாருக்கும் தெரியும். மாநகரில் உள்ளவங்களும் சொல்லுவாங்க, நல்ல டவுனில் உள்ளவங்களும் சொல்லுவாங்க, கிராம பகுதி வில்லேஜ் வரைக்கும் போயிருக்கு. இந்த திமுக அரசாங்கம் சரிவர செயல்படலை அப்படிங்கிறது இது யதார்த்த உண்மை. இதை யாரும் மறுக்க முடியாது. திமுக காரவங்க மறுக்கலாம், திமுக அமைச்சர்கள் மறுக்கலாம், முதலமைச்சர் மறுக்கலாம். ஆனால் பொதுமக்களும் சரி, எங்களை போல உள்ளவங்களும் சரி, இதை நாங்கள் அவங்க நல்லா செய்கிறாங்கன்னு ஒத்துக்கவே மாட்டோம். ஏன்னா எதையும் சரியாக செய்யலை. இப்போதைக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்க, இப்போ 44வது மாதத்தில் இருக்காங்க. இப்போ மொத்தம் 60 மாதம், அதில் 44வது மாதத்தில் இந்த அரசாங்கம் போயிட்டுருக்கு. இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, எதுக்கும் பணம் கிடையாது, எதுவும் செய்ய முடியாது, இந்த மீதி காலத்தை ஓட்டி ஆகணும் அவங்க. அதனால என்ன பண்ணுறாங்க, இது ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு இதை உடனே கூட்டணி கட்சிகள்லாம் கூப்பிட்டு ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி மக்கள்கிட்ட ஒரு கூட்டத்தை போட்டு ஏதோ நாளைக்கே வந்துடுற மாதிரி, இதை உடனே தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சார யுக்தியாக திமுக செய்து அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இப்போ ஒரு முதல்வர் சொல்லலாமா, இதை என்ன சொல்கிறாரு, மற்ற மாநிலங்கள்லாம் ஜனத்தொகை அதிகமாக போயிட்டு அதனால எல்லாரும் அதிக குழந்தைய பெற்றுக்குங்கிறார். இது ஒரு முதலமைச்சர் சொல்கிற வார்த்தையா இது? நம்ம எல்லாத்துலேயும் முன்னணியில் இருக்கோம். இதுக்கெல்லாம் இது ஒரு காரணம். நீங்கள் பொறுப்பற்றத்தனமாக போய் பேசலாமா? எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது அதை பார்த்தது. என்ன இது எந்த நோக்கில் சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசே எதுக்கணும், ஏதாவது பண்ணணும், அதுக்காக இப்படி சொல்கிறீங்க. இதுக்கு நல்லா யோசித்து எந்த மாதிரி செய்யணும், இவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் எடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துகிட்டு போய் சொல்லணும். அந்த வேலையை விட்டுட்டு சண்டை போடுற நோக்கிலே இருந்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்படுறாங்கங்கிறத நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா செவிலியர் எங்கேயுமே போடல. இப்போ செவிலியர் போடாமல் என்ன பண்ணுறது? அதே போல் பார்த்தீங்கன்னாக்க இது மெடிக்கல் காலேஜில் உள்ள ஹாஸ்பிட்டலுங்கள்லையும் பார்த்தீங்கன்னா நர்ஸு கிடையாது, அங்கேயும் பயங்கர பற்றாக்குறை. இதில் முக்கியமாக ஒன்று நீங்கள் கவனிக்கணும். இப்போ வெளியில் ப்ரைவேட்டில் போய் ஒரு சாதாரண ஒரு ஏழை பெண்ணு போய் அங்கே போய் பிரசவத்துக்கு போச்சுன்னா 1,50,000 ரூபா பணம் இல்லாமல் அவங்க அந்த குழந்தைய பெற்றெடுக்க முடியாது. நீங்கள் எல்லா மக்கள்கிட்டையும் கேட்டு பாருங்கள், இதை தான் சொல்லுவாங்க. இதுக்கு தான் நம்ம அரசாங்க ஆஸ்பத்திரியில் டிஜிஓ, அதாவது மகப்பேறு செய்யறதுக்கு உரிய டாக்டர்ஸை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்போம். இப்போ அதெல்லாம் பண்ணவே இல்லை. அதை இந்த அரசாங்கம் செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன். எல்லாருடைய சார்பாகவும் தமிழ்நாட்டு மக்களுடைய சார்பாக என்னோட குரல் என்னைக்கு இருக்கும். இதையும் நான் இப்போ கேட்குறேன். மீதி இருக்கிற மாதத்துலனாலும் மேல் படிப்பு படித்த மருத்துவர்களை ஃபில்லப் பண்ணுங்க, போடுங்க, சரியான முறையில் நர்ஸுங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிறத இந்த முதலமைச்சருக்கு கேட்டுக்கிறேன். சும்மா மத்திய அரசோட சண்டை போட்டுக்கிட்டு நீங்கள் ஏதோ சண்டை போடுறதுக்காக மக்கள் உங்களுக்கு ஆட்சியை கொடுத்த மாதிரி பண்ணுறது எந்த வகையிலையும் சரியில்லைங்கிறதையும் சொல்லிக்கிறேன். மேடம், 2026ஆம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலோடு அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி மூடி விடுவார் அப்படின்னு சொல்லி இன்று திமுக அமைச்சர் சேகர் பாபு ஒரு தகவல் சொல்லியிருக்காரு. மேடம், நான் ஒன்னேன்னு சொல்லட்டா, திமுக காரங்க என்ன எங்களை வாழ்த்துவாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க சொல்றத சொல்லிட்டு தான் இருப்பாங்க. நாங்கள் காட்டுறோங்கிறத நான் சொல்லிட்டு இருக்கேன்.